நான்வெஜ் சமையல் சொந்தங்களுக்கு வணக்கம். நல்ல மொறுமொறுன்னு ஒரு ஸ்நாக்ஸ் செய்யணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுலேயும் முக்கியமாக ரேஷன் கடைகளில் நீங்கள் வாங்கின துவரம் பருப்புக்கு வேலையே இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு வேலை வந்துருச்சு. இன்றைக்கி வீடியோ முழுமையாக பார்த்துட்டு இதே மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. வணக்கம். நம்ம நான்வெஜ் சமையல் இன்னைக்கு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பேன் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு அடுப்பை தச்சாச்சு. பேன் சூடாகிட்டு இருக்க நேரத்தில் ஒரு 100 துவரம் பருப்பு எடுத்து வச்சுருக்கோம். துவரம் பருப்பை இதில் சேர்த்துக்கலாம். துவரம் பருப்போடு சேர்த்து உளுந்தம் பருப்பு ஒரு 2 டேபிள் ஸ்பூனு அதையும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இது வந்து கருகாத அளவுக்கு நல்லா மணம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். துவரம் பருப்பு, கடப்பருப்பு, ரேஷன் பருப்பு எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல சேர்த்துக்கோங்க. அது நல்லா வந்து பருப்பு நல்லா சூடாயிடணும். அதாவது ரொம்பையும் செவந்துடக்கூடாது. நல்லா சூடானா கூட போதும், ரொம்ப செவக்க விட்டுறாதீங்க. அப்படியே லேசாக மிதமான தீயிலையும் நல்லா வறுத்து கொடுங்க. இப்போ நமக்கு 3 நிமிஷம் ஆச்சு. 3 நிமிஷத்தில் நல்லா வறுபட்டு மணமாக வந்துருச்சு. இந்த இடத்துல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம தட்டில் தட்டி ஆற வச்சுக்கலாம். பருப்பு நல்லா ஆறிடுச்சு. ஆறின பிறகு ஒரு பெரிய மிக்சி ஜாரில் சேர்த்து இதை நல்லா பவுடர் பண்ணிடுவோம். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்த மாவை ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து வச்சுட்டு அது மேலே ஜல்லடை வச்சு நம்ம அந்த மாவை அரைச்சிட்டு வந்த மாவை ஜலிக்க போகிறோம். ஒரு பச்சரிசி மாவு 1/2 கப்பு அதை உள்ள சேர்த்துட்டு இப்போ ரெண்டையும் நம்ம ஒன்று போல் இந்த பவுலில் சலிச்சுக்கலாம். மாவு ஜலிச்சாச்சு. நல்லா இந்த அளவுக்கு நல்லா நைஸாக ஜலிச்சு எடுத்துருவோம். இதுக்கு தேவையான ஒரு 1/4 டீஸ்பூன் தூள் உப்பு, பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூனு, மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூனு, தனி மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூனு சேர்த்துட்டு மாவு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்ருங்க. சமையல் எண்ணெய் ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் இதில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா மாவோட பிசைஞ்சு விடுங்க. எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா இது போல் பிசைஞ்சு விட்ட பிறகு தண்ணி வந்து சாதாரண தண்ணி தேவை தகுந்தாப்பில் நம்ம ஊற்றி மாவை பிசைஞ்சிக்கிறணும். இப்போ நான் ஒரு 50 ml மட்டும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு பிசைஞ்சிக்கிட்டு தேவை தகுந்தாப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம ஒரு கெட்டி பதத்துக்கு பிசைஞ்சு எடுக்கணும். அடுத்து தண்ணி ஒரு டேபிள் ஸ்பூனு. இப்போ நம்ம கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 100 ml தான் தண்ணி தேவைப்பட்டிருக்கு. இந்த மாதிரி நல்லா கெட்டியாக மாவு பிசைஞ்சுக்கணும். கிட்டத்தட்ட சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துடணும். நல்லா உருட்டிடுங்க. மாவு நல்லா அந்த மாதிரி கெட்டி பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. லேசாக அந்த மாதிரி விரல் வச்சா நல்லா பதியணும், அந்த அளவுக்கு இருக்கணும். இது லேசாக நீங்கள் லைட்டாக எண்ணெயை தொட்டு கூட நல்லா காயாத அளவுக்கு அப்படியே பளபளன்னு எண்ணெயை தொட்டு தடவி விட்டுருங்க. இப்போ நம்ம ஒரு முறுக்குழக்கு எடுத்துகிட்டு முறுக்குழக்கில் வந்து சில்லு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சீவல் சில்லு இருக்குல்ல, அந்த மாதிரி சில்லு தான் எடுத்துருக்கோம். அது நீல வாக்கில் இருக்குது. இப்போ இதில் லேசாக எண்ணெயை தடவிக்கலாம். சில்லுலையும் உலக்குலையும் சைட்லையும் எண்ணெயை தடவிக்கோங்க. இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவில் பாதி எடுத்துக்கலாம். பாதி எடுத்துட்டு உலக்கில் இந்த மாதிரி ஒரு 3/4 பாகம் வர்ற மாதிரி அடைச்சிட்டு அடுத்து நம்ம உலக்கில் இருக்கிறத நம்ம கட்டிங் டேபிளில் பிழிஞ்சிக்கலாம். இது நல்லா நீல வாக்கில் பிழிஞ்சிக்கோங்க. நல்லா இது மாதிரி நீல வாக்கில் பிழிஞ்சிக்கலாம். இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச்சு அளவுக்கு கணக்கு பண்ணி சின்ன சின்னதாக நம்ம வெட்டிக்கலாம். ரோல் கட்டரை வச்சு கட் பண்ணி விட்ருங்க. அப்படி இதே போல் நம்மகிட்ட இருக்கிற மாவு எல்லாத்தையுமே நம்ம இது போல் நல்லா நேர் வாக்கில் பிழிஞ்சு விட்டுட்டு ரோல் கட்டரை வச்சு சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெயோட சூடு வந்து மீடியமாக தான் இருக்கணும். இப்போ நமக்கு மீடியமான சூட்டில் கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கதை அப்படியேவும் எண்ணெயில் தள்ளி விட்டுறலாம். ஒரு ஸ்பூன்கிட்ட மெதுவாக எண்ணெயில் தட்டி விடுங்க, தெரிச்சிடாமல். இப்போ நமக்கு எண்ணெயில் போட்டு ஒரு நிமிஷம் கழித்து நம்ம இந்த மாதிரி ஜல்லிக்கரண்டியை வச்சு லேசாக அப்படியே ஒன்று ஓவில் எண்ணெயில் சுற்றி விட்டோம்னா எல்லா பக்கமும் நல்லா பொரிஞ்சு வந்துடும். பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 3 நிமிஷத்தில் இது ரெடி ஆயிரும். அந்த லேசாக அந்த சலசலப்பெல்லாம் நல்லா அடங்கின உடனே நம்ம எல்லாத்தையும் அரிச்சு எடுத்துடலாம். நல்லா இது மாதிரி நல்லா சலசலன்னு நமக்கு முறுமுறுன்னு ரெடி ஆயிரும். நல்லா முறுமுறுப்பு சத்தம் சங்கரன் கோயில் வரையும் கேட்கு. இதே மெத்தடில் நீங்களும் ஒரு சூப்பரான ஈஸியான ஸ்நாக்ஸ் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்துடுறதா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.